நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ரீசெண்டாக ஒரு வைரல் ஆகிட்டு சார். இப்போ தாய்மாமன் சீருன்னு சொன்னார் இல்லையா, விஜய் மோதிரம் போடுறதா இருந்தார்ல. இப்போ அந்த திட்டத்தில் கிட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தீவிர ஆலோசனையில் இருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்குலாம் மருந்து கொடுக்கறத எவ்வளோ எளிமையாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் சிறப்பாக ஈஸியாக ஊற்றுறதெல்லாம் விட்டுருங்க, ஐபிஎல் மேட்ச்சில் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஃபோனில் மாத்திரை வச்சு, அதுவும் இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ ஏதோ ஒரு கார்டு அவசியம், அதை ஒரு 500 ரூபாய் நோட்டோட வச்சு இது பண்ணோம். அதை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிளாக் பேக்கோட. இப்போ இந்த மாதிரியான கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கொடுக்க முடியாதும்மா. இல்ல பிளாக் பேக்னு சொல்றேன். கேர்ள் ஃப்ரெண்ட் மறைக்கிறதுக்கு பெரிய கிட் ஆயிருமா அது? ஐயோ, லட்சக்கணக்கில் செலவாகும். இல்ல நான் பிளாக் பேக் தான் சொன்னேன். அதை மறைக்கிறதுக்கு, அதாவது இப்போ இவங்க கிட்ட இந்த கிட்டெல்லாம் இருக்கும், பக்கத்துல இருக்கவங்க அதை மறைக்கிறதுக்கு ஒரு பிளாக் கலர் பேக் கொடுக்கும். அப்ப பக்கத்துல ஆள் வேணும்ல, அது அவங்களுடைய வசதி வாய்ப்பு. அது எப்படிமா இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐபிஎல் மாதிரி மேட்ச் நடக்கிற ஒரு பொது இடத்துல மறைச்சு செய்யணும் இல்லையா? அதுதான்மா. இப்போ நீங்கள் கிட்டு கொடுக்கும்போது ஆள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி எதை வச்சு அவருக்கு மட்டும் இருக்கு எனக்கு இல்லைன்னு வடிவேல் ஒரு படத்தில் ஆள் இருக்கு, ஆள் இல்லாத கவுண்டமணி ஆத்தங்கரையில் செந்தில கூட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஏன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னா, பொண்டாட்டிக்கு அல்வாவும் பூவும் வாங்கி கொடுத்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காரா, அப்படியே படத்துக்கு கூப்பிட்டு போவோம், சந்தோஷமாக இருப்பேன்டா. அப்போ அடுத்த நாள் செந்தில் இருப்பான், கோவை சாரில் விளக்க மாற்ற எடுத்து அடிச்சான இது பண்ணி, அந்த நேரத்தில் இவர் வருவார். யார்? கவுண்டமணி. என்னடா சின்ன பையன் குழந்தை பையனை போட்டு ஏமா அடிக்கிறேங்க, குழந்தை பையன் அப்படின்னு என்ன பண்ணான்னு தெரியுமாண்ணே? என்னடா பண்ணண்ணே? அண்ணே நீங்கள் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அது நீங்கள் என்ன செய்வீங்களோ அதானே சொன்னேங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு முதல்ல ஒன்று ஆமாம் சொல்லு. அப்புறம் தான் சொல்லுவேன், அண்ணே உங்கள் வீட்டுக்காரம்மா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவாங்கன்னு. ஆனால் புரியுதா? ஆனால் வரமாட்டாங்கண்ணே அப்படிங்கும்போது ஷாக்காயிடுறாரு. டே வாடா வண்டியில் ஏறுறப்ப, இல்லைண்ணே வரமாட்டாங்க அவங்க வரல. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வரலாற்று செலவு காமெடிலாம் தமிழ் படத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் கிட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க என்னண்ணே அவங்க வரலன்னு. இப்போ இவங்களே போகிறாங்கன்னு வச்சுக்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, ஒரு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பாவம் குழந்தை பிறந்ததில் படுத்துருக்கும், அது ஒன்றும் தெரியாது. அவள் புருஷன் கேட்பான்ல, இவங்க இங்கே இருக்காங்க மருந்து அரைக்கிற ஒரு அந்த அக்கா வரலையான்னு வருவாங்களான்னு கேட்டாங்க கூட போனது. பெரிய தப்பாயிரும். அதனால அதை கிட்டாலாம் கொடுக்க முடியாது, சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது வைஃப் இருக்கவங்க அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க பொது இடத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்லி. நான் அந்த அதில் முதல்ல குறிப்பாக சொல்கிறேன்னா, நான் ஒய்ஃபை வச்சு மறைச்சிக்கங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அது கூட இருந்து தோழி இல்லையா? இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வச்சு, அவருக்கு தோழி இருக்கு, உங்களுக்கு தோழி இல்லைன்னா ஒய்ஃபை வச்சு மறைச்சிக்கோங்க. நான் அந்த காமெடியில் ஒரு விஷயத்த கவுண்டமணி சொல்லுவார். உடனே அப்படியா நானும் சந்தோஷமா இருக்கேன்னு ஆத்தனைக்கு இப்படியே போனா சந்தோஷம் சாவுதா வரும் அப்படி. ஆனால் நிலவு இப்படியே போனா நல்லா அப்படிதானே சார். அவன் ஒரு பப்ளிக்ல இன்னைக்கு வேணா அவர் அதாவது இப்போ அமைச்சர் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது போதை பொருளோ போதை பொருள் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதே பேட்டர்னில் ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மருந்தை கூட அதே மாதிரி ஒரு போதை வஸ்து யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு பேட்டர்னில் அவர் பண்ணும்போது, ஏற்கனவே தெரியும் டிவி கீழே இருக்கவங்களாம் எப்படி அதை உள்வாங்கக்கூடிய ஆட்கள்னு. இதையே ஒரு பேட் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டா அவங்களும் அதை பண்ண ஆரம்பித்தா தப்பான வழி தானே. அதை கவுண்டர் பண்ணி சொன்னால் இதே மாதிரி போனால் சந்தோஷம் வர சாவுதா வரன்ற மாதிரி. அப்படி இல்லை, இப்போ கஞ்சா சிகரெட்டில் போட்டு தான் குடிக்கிறேன். அப்போ சிகரெட் குடிக்கிறது பார்த்தோன்னே கஞ்சா குடிச்சிடுவான்னு சொல்ல முடியுமா? ஆனால் சிகரெட் குடிப்பாங்க இல்லையா, அதை இது பண்ணுறாங்க. அது இருக்குது, பட் இருந்தாலும் அதை என்ன நான் ஒவ்வொரு தெளிவாக இருந்துக்கிற வேண்டியதான். அதை பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் தான். அப்படி பண்ணலான்னு ஒரு இதுதான். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படியும் நீங்கள் பண்ணலாம். நொறுக்கிறதுக்கு சுத்தியலோ ஏதோ இருக்க தேவையில்லை, ஃபோனும் கார்டு இருந்தாலே போதும். எளிமையாக ஒரு மருந்தை கொடுக்க முடியும் ஒரு குழந்தைங்கன்றது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அவங்க கட்சி வளர்ந்தது வாழ்கிறது எல்லாமே ஃபோனை வச்சு தான்மா அப்படின்ற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஃபோனும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ இதில் வைரலாக பரப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டை வச்சு பணம் தருவோம் அப்படின்ற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறார். அது போக மருந்தும் தருவோம் அப்படின்றது தான் அவங்க கட்சி. அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில் மாத்திரையை சிறப்பாக மாற்றி குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை இனி பழைய முறையில் இல்லைல்ல மாத்திரையை இடித்து குடிங்க அதில் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது புதுசாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் சார்.
அதாவது ஃபோன் மூலயமா எப்படி ரூட் மாஃபியா மூலயமா ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அது மாதிரி மருந்து கொடுக்குற கூட இனி ஃபோன் மூலயமா அப்படின்னு இது பண்ணா வேற இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது தெரியலையே. நிறைய இருக்குங்களா? ஏதோ ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்ல முடியும்? இல்லை அது தெரியல. அவங்க தான் இனிமேல் தான் அந்த மாதிரி புது புது ஐடியாலாம் அவங்களுக்கு தான் வரும். வந்து அவங்க எல்லாம் இது பண்ணும்போது. இப்போ இன்னொன்று என்னென்னா, ஒரு ஓடினார் பார்த்தீங்களா, மேரத்தான் ஓடினார்ல விஜய் அவர்கள். அந்த கூட்டத்தில் வந்து பொதுமக்களே அலோவ் பண்ணல, இவருக்கு வேண்டியப்பட்டவர்களை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் தான் அலோவ் பண்ணாங்க. போகிற வரவங்களும் எப்படி அலோவ் பண்ணாங்க? சார் மேரத்தான்னா எல்லாரும் பொதுமக்களோட தானே சார் ஓடுவாங்க. பொதுமக்கள் பின்னாடி ஓடி வர வேண்டியதாம்மா விஜய்? இல்லை சார், பின்னாடி கயிறு கட்டி பொதுமக்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களுடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, போலீஸு, அப்புறம் இந்த வாய்ஸ் ஆஃப் சவுத்தில் இருக்கவங்கள இவங்களுக்கு அந்த டிஷர்ட் கொடுத்து கூட ஓட விட்டு. ஆமாம், அவங்க ஸ்டாஃப் தானே முதல்ல ஓட விடுவாங்க. அதுக்காக வெளியே எல்லாம் ஓடும். அவர் கூட போய் யாராவது காலைகளை தட்டி விட்டான்னு வைங்க, என்ன பண்ணுறது? உணர்ச்சி வசப்பட்டு விஜய் அவர்களை. ஆமாம், பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா பின்னாடி ஓடி பாடி கார்ட்ஸை தட்டி விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஏற்கனவே அங்கே தட்டி விட்டு தானே எல்லாம் இளநீலாம் தூக்கி வீசினாங்க. இல்லை, தர்பூசணி, இளநீ, அவர் மாசா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வைங்க, முள்ளு செருப்பை கொண்டு போட்டு இதை போட்டு என் தலைவன் ஓடுவார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக ஓடுவார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டாங்கன்னா சிக்கலாயிரும் இருக்காங்க அவர். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த போர்டில் எழுதினார்ல, அந்த மாதிரி ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் அப்படின்ற மாதிரி ஒன்று போர்டில் எழுதணும்னா எல்லாம் படித்து பார்த்து உடனே நிறுத்திடுவாங்க. கஞ்சா வியாபாரி போகிற அன்னைக்கே வந்து அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல. ஓஹோ, நார்த் மெட்ராஸ் அங்கெல்லாம் கஞ்சா விற்கிறான், அந்த பொம்பளைங்கெல்லாம் விற்கிறாங்க, கஞ்சா ஆம்பளைங்கெல்லாம் விற்கிறாங்க. இல்லை, அவங்க ஸ்டாப் ட்ரக்குன்னு டிவியில் பார்த்த உடனே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்படின்னு ஓகே ஸ்டாப், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் தான், அமெரிக்கா அவர் எழுதுறாரு, நிறுத்துறான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுன்றனால எழுதுறாரு. ஏன்னா பிரவுன்ஸ்கார் அளவுக்கு இப்போ அமெரிக்கா அளவுக்கு போயிட்டாங்கல்ல, இப்போ இங்கிலீஷில் தான் சொல்லி ஆகணும். வெளிநாட்டு இது அப்படின்றதுனால இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், இப்போ நீங்கள் எப்படி வைகோக்கு பொதுமக்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பொதுமக்கள் ஒரு கருத்து கேட்டுருக்காங்க. இப்போ எழுதுறீங்களா, அதை முதல் ஆதவர்ஜுன் படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தனி விமானத்தில் போகும்போது அவரோட பையில தான் வந்து இந்த மாதிரி இது சரக்கு பாட்டில் இருந்து மாட்டுச்சு. சரக்கு தானே மாட்டுச்சு, இந்த ட்ரக்ஸ் வேறம்மா. இந்த ட்ரக்கும் ஒரு ட்ரக், அது சரக்கு போதை தானே. இதுவும் அதில் போதை வந்தால் அது பழசு. கல் அதெல்லாம் போதை கிடையாது. கல், சாராயம், பிராந்தி இதெல்லாம் பழசாயிடுச்சு, பூமர் ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவன் தான் போய் சரக்கு அடிக்கிறதெல்லாம் அந்த காலம் அது. இப்போல்லாம் கஞ்சா அடித்தோமா, இப்போ லைட்டாக அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. அதெல்லாம் போதை வசதி எடுக்க முடியாது. ஆதவர்ஜுனா ஒரு பூமர், அதனால பழைய சரக்கை வாங்கி கொண்டு இன்னொரு பூமர் தலைவனுக்கு கொடுத்துருக்காப்புல. அவங்க எல்லாம் பூமர். இப்போ லேட்டஸ்ட் வந்து அது கிடையாது. இதுதான் லேட்டஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர். அப்போ 710 கடையை மூடினாங்க, போதை இல்லை. அது பூமர்கள் செத்துறக்கூடாதுன்னு இருக்காங்க. அவன் குடும்பம் நாசமாயிரும்ல. புரியுதா? அவங்க வயசானவன் செத்துட்டாங்க, அவர் ஏஜ் ஈக்குவலில் இருக்கவங்கள பற்றி அவர் யோசிக்கிறாரு. இவர் ஏஜ் வந்து இவர் யோசிப்பார். இவரெல்லாம் கூப்பிட்டு வரல. யாரு? புஷியானந்தெல்லாம் கூப்பிட்டு வரலையே. இல்லை, வந்திருக்காரு. ஆனால் பக்கத்தில் ஓடி இருக்க மாட்டார். ஓடி இல்லை, ஃபோட்டோஸ் வெளியாக இருக்கு. ஆனால் நின்றுப்பார், ஆரம்பத்தில் நின்றுப்பார். ஏன்னா அவர் நிறுத்த முடியாதுன்னு இருப்பார். நான் வர முடியாது தலைவா அப்படின்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் அவர் வந்திருக்க மாட்டார்? ஏதாவது அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்ல. நான் எப்படி அதை என்கரேஜ் பண்ணுறது, எனக்கு வருமானமே அதுதான்ன்ற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து சும்மா தலையை காட்டிட்டு போயிருப்பார். விசேஷத்துக்கு வந்த மாதிரி, ஏதாவது வீடு கொடுத்துற கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தலையை மட்டும் காமிச்சிட்டு போயிருப்பார் அப்படின்றீங்க. ஆனால் இது வந்து நீங்கள் இப்போ எதிர்ப்பெல்லாம் பயங்கரமாக தெரிவிக்கிறாங்க. அதாவது திமுக சார்பாக இன்னைக்கு கூட அவங்க மாணவர் அணிலாம் இந்த மாதிரி ஒருத்தர் மாத்திரையை உடச்சி காட்டுங்க, கார்டு, ஃபோனு, மாத்திரை, 500 ரூபாய் நோட்டும் சேர்த்து தரோம், உடச்சி காட்டுறவனுக்கு பரிசு தொகை அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க. சாத்தியமே இல்லாத ஒன்று வந்து ஒரு விளக்கம் சொல்லி கொண்டு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இல்லைம்மா, அவர் வந்து நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கணும். அவர் ஏற்கனவே மாத்திரையை நுணுக்கி வச்சு தான் அதை ஆர்கனைஸ் தான் பண்ணுறாரு. அதில் மாத்திரையை உடைக்கலையே அவர். கிரெடிட் கார்டை வச்சு மாத்திரையை நொறுக்குனாரா? தட்டினாரா? அது ஏற்கனவே பொடியானதை தட்டி லைன் பண்ணுறாரு. அதை லைன் பண்ணி தான் தண்ணியில் கலக்கணுமா? ஆமாம், அப்போ தான் சரன்னு போகுது. அப்போ 500 ரூபாய் நோட்டு எதுக்கு? அது அதில் கலெக்ட் பண்ணுறதுக்கு, கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் கொட்டி கலக்கி கொண்டு கொடுக்குறது. குழந்தையே காணுமே பக்கத்தில். இல்லை, அது தூரத்தில் இருக்குது. அது தண்ணி கலக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அது குழந்தைய காட்ட வேணாம்னு நினச்சி குழந்தை மாத்திரை கலக்குறாங்க அப்பா அப்படின்ற பயத்தில் மேட்சை ரசிக்காமல் போயிடும். ஸோ இது இந்த அளவுக்கு அவ்வளோ அக்கறையாக இருக்காரு. ஏன் தக் லைஃப்னு போட்டார் மாத்திரை அந்த வீடியோ? ஆமாம், ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறான்னு அந்த காலத்தில் வயசான கிழவிகள் தான் சித்திரத்தை எல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாய்மார்கள் ஊற்றுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அது என்னன்னே தெரியாது. சங்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரே சங்கு தான் அவங்களுக்கு தெரியும்.
செத்ததுக்கப்புறம் ஊதுற சங்கு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் 2K கிட்ஸுக்கெலாம் வந்து அந்த சங்கு தான் தெரியும், அது கூட தெரியாது. அது பதிலாக விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், விசில் தான், அதான் சத்தம் தான், எதையாவது ஊதணும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால இப்போ ஒரு ஆணே அதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது பெருமை தானே. இப்போ சமத்துவ சமுதாயம், பெண்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை ஒரு ஆண் பண்ணுறாரு அப்படிங்கும்போது தக் லைஃப் தான். அந்த தக் லைஃப் அப்படி தான். ஆனால் அது போதை மருந்து இல்லை அப்படின்றீங்க. இல்லை, போதை மருந்து இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. பட்டு அது அவர் சொல்கிறது நம்ம நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்றது நம்மளோட விருப்பம். ஆமாம். இல்லை, அதை பார்க்குறக்கான, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் ஆதவர்ஜினா ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. அந்த ஓடுறதுக்கு முந்தின நாள் தான் ஆதவர்ஜினா வந்து அதே மாதிரி ஒரு ஃபோனுக்கு கீழே இதே மாதிரி இது பண்ணி அதை ரூபா நோட்டில் நுகர்ற மாதிரியான ஃபோட்டோ போட்டு போதை ஒழிப்புக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு மேரத்தான் நம்ம ஓட போகிறோம் அப்படின்னு அவர் போடுறாரு. விஜயும் ஓடுறாரு 3 கிலோமீட்டர். அதுலேயும் ஒரு பொய் வேறு, இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு. அந்த பொய்யும் அப்பட்டமான பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் சிஎம் ஓடிட்டாருப்பா அவனுக்கு முன்னாடி 21 கிலோமீட்டர் ஓடிட்டார் அப்படின்னு. அது அந்த 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 பேட்டர்னில் அவங்களே, அதாவது எப்படி போதை வசதி யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு அவங்களே ஃபோட்டோ போடுறாங்க. அதே மாதிரி அவங்க மேனேஜர்ன்ற அவங்க அமைச்சர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம லிங்க் பண்ணி தானே பார்க்க வேண்டியிருக்கோம். போதை மருந்து மாதிரி தானே தெரியுது. ஆமாம், போதை மருந்து தான் இல்லைன்னு யார் சொன்னா? அமைச்சர் எதை கேட்குறீங்க? ஆதவர்ஜினா பண்ணது போதை மருந்து. ஆதவர்ஜினா போதை இப்படி தான் பயன்படுத்துவாங்க, இதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர. நோ சொல்லணும்னா அதை பண்ணி தானே பார்க்க. அதே பேட்டர்ல இவர் யூஸ் பண்ணும்போது அது போதைன்னு தானே எடுத்து. அவரை பார்த்து தாம்மா இவரே பண்றாரு. ஆதவர்ஜினாவே அவரை தான் பண்ண சொல்லிருக்கேன். இப்போ அதை பண்ணது அவர் தான். அதாவது அமைச்சரை பார்த்து ஆதவர்ஜினா வந்து போட்டிருக்காரு, இப்படியும் இது பண்ணலான்றது தான் சொல்றாரு. ஓ, அதான் நீங்க அப்பயே சொன்னீங்க அவர் இவர் ஏதாவது பூமரா, அதனால அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பழைய ஆட்கள் அது அவங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச போனால் ரம்மில் சுடுதண்ணியை ஊற்றி குடி, இதில் வந்து சுடுதண்ணியா சளி சரியாக போகணும். பெப்பர் தானே பெப்பரு சுடுதண்ணி கலந்து கொடுத்தா சளி சரியாக போகணும்னு எவனா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அது பூமர்கள் செய்யும். மொத்தத்தில் டாக்டர் கொடுக்குற மாதிரி தான் யாரும் எதுவும் பண்ணுறதே இல்லை. சில இதில் ஐஸ் போட்டு குடி, பீர் ஐஸில் வச்சு குடிக்குவாங்க. இப்படி பல மருத்துவர்கள் அந்த மாதிரி, அதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள. இது புது மருத்துவர் அணியாக இருக்கு. ஆமாம், சரி சார், வித்தியாசமான இதுவாக தான் இருக்குது. ஆனால் இதை யாரும் முயற்சிக்க வேணாம்னு நாங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனநாயக படம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இவங்க பெரிய பில்டப் கொடுத்தாங்க. எங்கள் இது வந்துட்டால் நாங்கள் வந்து ஆஹா ஹோன் ஜெயிச்சிருவோம், அதனால் தடுக்கிறாங்க, திமுக சதி திட்டம் பாஜக கூட சேர்ந்து பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு இவங்க வந்து பெரிய பில்டப் கொடுத்து கடைசியில் லீக் ஆனதுக்கே திமுக அப்படின்னாங்க. இப்போ என்னென்னா, யார் லீக் பண்ணதுன்னு பார்த்தா கடைசி இவங்க எடிட்டர் அப்படின்னாங்க. இப்போ அந்த எடிட்டரையும் வந்து மன்னிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்ம தான் சொல்கிறோம், அப்புறம் அவனை மன்னிச்சு தானே விடணும். சார், திமுக சதி இதால் அவ்வளோ தூரம் சொல்கிறான். இப்போ சொல்கிறத கேட்குறான், அவன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துடுறான், அவனுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அவன் வாழ்க்கையை காப்பாற்றி விட்றான், அவனை மன்னிச்சு விட்டுறான், அவ்வளோதான். அப்போ அதுக்கு எதுக்கு திமுக மேலே தூர்வாரி? அப்படி தான் நான் ஜெயிக்க முடியும். நாங்கள் தான் பண்ணோம், நாங்களே சொன்னால் எப்படி ஓட்டு போடுவான் என்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜனநாயகம் படத்தை விட்டு கொடுத்ததுனால அவருக்கு டெல்லி பிரதிநிதி, அவர் போய் பேச்சுறார் தமிழ்நாட்டை பற்றி. டெல்லி பிரதிநிதி அப்படின்னா தமிழகத்தில் நடக்கிறதுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு பாலம். இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனை, மும்மொழி கொள்கை, காவிரி பிரச்சனை, இதெல்லாம் நடந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டோம்னா அவர் போய் பேசுவார். அவர் தெலுங்கு ஏமா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுமா? யாருக்கு? டெல்லியில் இருக்கவங்க. டெல்லியில் இருக்கும் தெரியாது. அவனுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் எதுவும் தெரியாது, வாய் பேச முடியாத எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எடப்பாடியாவும் பேசுவாங்க, ஓபிஎஸோடையும் பேசுவாங்க. அவங்களுக்கு தெலுங்கில் பேசினான்னா தமிழில் பேசினான்னா அதனால அவர். ஓ, இதுதான் நிர்மல்குமார் அப்படி சொல்லியிருக்காரு போல. அவர் கர்நாடகா, அதாவது மறுப்பு தெரிவிக்கிறேன்னு வந்தவர், எல்லாரும் எப்படி ஒரு கர்நாடகக்காரருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கொந்தளிச்சமா, நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்பு, அவர் கர்நாடகக்காரர் இல்லை ஆந்திராக்காரர் அப்படின்ட்டு அந்த விளக்கத்தை இது பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் இன்னும் நம்மளுக்கு வந்து ஆதங்கப்பட வேண்டிய விஷயம்னா, கூட்டணி கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க இது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, இதை பற்றி நம்ம பேசவே கூடாது அப்படின்ட்டு. கூட்டணி கட்சியில் எல்லாமே கொள்கையில் இந்த இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் வந்து இந்த கொள்கையை விட்டு இன்னி அளவு கூட இது பண்ணாங்க. அவங்களாம் நியாயமாக நேர்மையாக தான் பேசுவாங்க. வைகோ பண்ணுறவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நியாயவாதிகள். கொண்ட கொள்கையிலேருந்து மாறவே மாட்டாங்க, யாருக்கும் வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். பட் இது வந்து நியாயம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ தொடர்ந்து அவர் படம் 300 கோடி நான் செலவு பண்ணி ஒரு படத்தை ரெடி பண்ண ஒரு ஆளுக்கு இந்த பதவி கூட கொடுக்கலன்னா என்ன இருக்குது? புரியுதா? அவருக்கு அந்த படத்தையே தியாகம் பண்ணியிருக்காருல்ல. சரி,
அதுக்கு ஈடா தான் இன்னொரு படம் நடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அது இனி எங்கே போய் அவர் நடிக்கிறாரு? அப்போ ஜெயிக்க மாட்டோன்ற தைரியத்தில் சொல்லியிருப்பாரு. இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரசாங்க காசுல என்னென்ன அவருக்கு பண்ண முடியுமோ அந்த 300 கோடியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவருக்கு கான்ட்ராக்டுகள் அதுகள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். அப்போ இது இப்போ அந்த 300 கோடி முதல் ஜனநாயக படம்ன்றது இதை விட பல அந்த முதலீடுல வந்து படம் வந்துருந்தா கூட அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். ஓடி இருக்காது, 150 கோடி கையை கழிச்சிருக்கும். ஆமாம், இப்போ வந்து ஒரு 3000 கோடி சம்பாதிச்சிருவாரு. அதை விட அதுக்கு அவருக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் உட்காந்து கான்ட்ராக்ட் பேசுறது வைக்கிறது, தமிழ்நாட்டுக்கு என்ன இது வருது, அதானி அம்பானி கூட்டு அவர்கிட்ட பேசியிருக்காங்க, அவர் டீலிங் பேசுகிறார். வெளியவே வராது, சத்தமே வராது, பெரிய அமௌண்ட் அடிச்சிருவாங்க. அதை இவர்கள்லாம் எதிர்கட்சிக்காரெல்லாம் வந்து இப்போ இறக்கமற்ற பாவிகள் வந்து அதை தடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் இப்போ இருக்குது. இப்போ வைகோலாம் அதை புரிஞ்சுக்குவார். வைகோ கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் அது புரிஞ்சுக்குவாங்க. ரைட், ஓகே, அவங்க அதுக்கு தான் செய்கிறாங்க, ரைட், அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க ஆட்சி அவங்க கட்சி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. எதிர்கட்சியும் தான் வந்து அனாவசியமாக அதை பற்றி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இதே திமுக செஞ்சிருந்தால் ஒத்துந்துருப்பாங்களா? அதுதான் ஒத்துருக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் இதை வந்து இப்படி விட்டுறது தான் நல்லது. அதான் திமுக கோடி லாஸ் பாவம் அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல. அது படம் நடிச்சு கொடுத்துருக்கலாம். படம் தான் நடிக்க முடியாது. நீ சிஎம் எங்கே போய் நடிக்கிறது அப்படிங்கிறீங்க? ஓடாது, படம் ஓடாது. இல்லை, இவர் தான் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறவரு, அதை அப்படியே ரீஃபண்ட் பண்ணியிருக்கலாமே. அது எப்படி அந்த படத்தில் நடிக்க முடியாது. இன்னும் எங்கே போய் இல்லை, படம் நடிக்க வேண்டாம், இவரே ரீஃபண்ட் பண்ணியிருக்கலாம். அது காசு கொடுத்தா மரியாதை இல்லைம்மா. நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு உடனே வந்து நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்க வீட்டில் கல்யாணத்துக்கு 100 ரூபா முயற்சி செஞ்சுருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு போய் நீங்கள் போய் திருப்பி 100 ரூபா செஞ்சீங்கன்னா மரியாதையாக இருக்குமா? அந்த காலகட்டத்தில் என்ன காம்ப்ளிமெண்ட் வேணுமோ அதை செய்ய வேண்டியது. 100 ரூபாய்க்கு 300 ரூபான்றது தப்பு. அதனால் பெருசாக எதாவது செய்யணும், நமக்காக இவ்வளோ தூரம் செய்யணும். அதனால அரசு பதவியே அவருக்கு தேவையான ஆளுகளுக்கு இப்படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் எதிர இருக்கவங்களை பார்த்து வாரிசு அரசியல், மன்னர் அரசியல் அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. அதுதான் அரசியல், அதுதான் விஜய் அரசியல். அது பண்ணிட்டு இருக்காரு. நான் பண்ணுறது பண்ணுவேன், ஆனால் எதிர்த்து பேசுவேன், நீங்களும் நம்பித்தான் ஆகணுன்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. நம்பினா தான் சோறுனாங்க, அதனால நாங்களும் நம்புகிறோம் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், விரைவில் வரும். இப்போ 2029 எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க போய். இப்போ அந்த கப்பல் முங்கிடுச்சுன்னா மொத்தமாக முங்கி போயிடுவாங்க. கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, போன வந்தவங்க எல்லாமே மொத்தமாக ஒரு வண்டியில் போய் ஏறிட்டாங்க. ஆமாம், அது ஆக்சிடென்ட் ஆக போகுது. புரியுதா? திருச்சி கல்யாணத்துக்கு போகிறேன், சமயபுரத்தில் அடிபட்டு சாகர இல்லையா மொத்தமாக குடும்பத்தோட, அப்படிலாம் நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 16 பேர் பலி, 12 பேர் பலின்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அதே மாதிரி அரசியலில் வந்து மொத்தமாக முடிந்தது 5 கட்சிகள் நாசம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக போய் அடுத்த எலெக்ஷனில் டோட்டலாக அடுத்த எலெக்ஷன்னா நீங்கள் 31 சொன்னீங்களா? 20 அது வரும், இடையில வரும். ஓகே, இடையிலே ஒரு தேர்தல் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக நம்ம வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுவோம் என்ன மாதிரி ஆகும். ஸோ அப்போ பார்ப்போம். நீங்கள் இடையிலே ஏதோ ஒரு இது வரும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் வந்து என்ன ரிசல்ட்டு, மொத்தமாக சிக்குதா இல்லை தப்பிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.